அனைவருக்கும் வணக்கம். நான் ஒரு சின்ன கதை உங்களுக்கு சொல்ல போகிறேன். இந்த கதை நீங்கள் இதுவரை கேட்டே இருக்க மாட்டீங்க, அந்த மாதிரி ஒரு கதை. ஆனால் இதில் ஒரு 2 கேள்வி இருக்குது. அந்த கேள்விக்கான பதிலை நீங்கள் தான் சொல்லணும். கேட்டே இருக்க மாட்டீங்க, பாருங்களேன். அப்படி ஒரு கதை என்ன பாருங்கள். ஒரு காக்காக்கு ரொம்ப பசித்ததான். பக்கத்தில் ஒரு ஆயா வடை சுட்டுட்டு இருந்தாங்களாம். இந்த காக்கா குடுகுடுன்னு பறந்து போயிட்டு அந்த வடையை திருடிட்டு வந்துருச்சான். என்ன திருடிட்டு வந்துருச்சான். மரத்தை மேலே உட்காந்து சாப்பிட்லான்ட்டு அப்படியே கடிக்கும்போது அங்கே நரி இருந்துதான். அந்த நரிக்கு அந்த வடை மேலே ஆசையாம். உடனே அந்த காக்கா கிட்ட வந்து, காக்கா காக்கா நீ ரொம்ப அழகாக இருக்க, அழகாக ஒரு பாட்டு பாடுன்னு கேட்டுச்சான். காக்காவும் ஏமாந்து கான்னு கத்துச்சான். வடை கீழே விழுந்துருச்சான். நரி தூக்கிட்டு ஓடிடுச்சான். இந்த கதையை எங்கேயாவது கேட்டிருக்கீங்களா? கேட்டிருக்க மாட்டீங்க இல்லையா? இப்போது காக்கா வடையை திருடியது, அதற்கான தண்டனை காக்காவுக்கு கிடைத்து விட்டது. காக்காவுக்கு அந்த வடையை சாப்பிட கொடுத்து வச்சுதா? கொடுப்புன்னு இருந்ததா? இல்லை. சரி, நரி வடையை தூக்கிட்டு ஓடிடுச்சுல்ல, அதுக்கு என்ன தண்டனை? தண்டனை கிடைச்சதா? அதுவும் பொய் சொல்லிச்சுல்ல. தண்டனை கிடைச்சதா? இதுவரையும் கிடைச்சதா இல்லையான்றது யாருக்குமே தெரியாது. இந்த கதை எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? இருக்காதே. சரி, இது ஒரு விஷயம். இப்படி தான் எங்கள் வீட்டில் எங்கள் பாட்டி எனக்கு இந்த கதைக்கு சொன்னாங்க. நான் அவங்கக்கிட்ட ஒரு கேள்வி கேட்டேன். சரிங்க பாட்டி, நரி வடையை தூக்கிட்டு ஓடிடுச்சு, அதுக்கு ஏன் இன்னும் தண்டனை கிடைக்கல அப்படின்னு கேட்டால் எங்கள் பாட்டி சொல்லிச்சு, பொம்பளை பசங்கள்லாம் என்ன கேட்கக்கூடாது, கேள்வி கேட்கக்கூடாது, தப்பு கண்டத்தில் போட்டுக்கோ, வாயில் அடிச்சுக்கோன்னு சொல்லிச்சு. ஏன் பாட்டிமா அப்படின்னு கேட்டால், கேள்வி கேட்டால் பொம்பளை பசங்களுக்கு கல்யாணம் ஆகாதுன்னு சொல்லிடுச்சுங்க. அதோடு நான் வாயை மூடிக்கிட்டேன். ஆனால் இதுவரையும் அந்த நரிக்கு தண்டனை கிடைச்சதா இல்லையான்னு தெரியல. காக்காக்க மட்டும் தண்டனை கிடைச்சதா, நரிக்கு தண்டனை கிடைக்கலையாம். உங்களுக்கு தெரியுமா அந்த கதை? தெரிஞ்சிருந்தா ஒரு கமெண்ட் பாக்ஸில் தெரியும்னு போடுங்க. நரிக்கு தண்டனை கிடைச்சதா இல்லையான்றது நீங்கள் தான் சொல்லணும். பிடிச்சிருக்க கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எனக்கு தெரிஞ்சதை உங்ககிட்ட பகிர்ந்து கொள்கின்றேன். அவ்வளோதான். பாய்.